வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இருந்தால் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நேற்றைய தினம் ஒரு பேப்பர் கட்டிங்கில் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கான கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பணியிடங்கள் எந்த இதில் வந்து குறைச்சிருக்காங்க, எஸ்ஆர்பியா, மத்திய கூட்டுறவு வங்கியா, சொசைட்டியா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து வீடியோ போடுங்க, நேற்று தினமே வந்து சொல்லியிருந்தீங்க. மார்னிங்கே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து கிடச்சிது. ஸோ அஃபிஷியலாக அந்த ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சொசைட்டி, அதாவது எந்த கன்சர்ன் இதோ வந்து அங்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கிடச்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக வீடியோ போடுவோன்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரியான சர்க்குலர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து கிடைக்கல. ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத செய்தி வழியாக கொடுத்ததை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதற்கான ஒரு புரிதல் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் வந்து வேணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 5 வருடங்களுக்கு பிறகு இந்த காலிடங்கள் அறிவிப்புன்றது வந்திருக்கு, எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தாலும் குறிப்பிட்ட பணியிடங்களே வந்து பின்னடைவு பணியிடங்களாக இப்போ வந்து ஃபில்அப் பண்ணுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து வேகன்சிஸ் குறைச்சாங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயமானது அப்படின்றது தெரியல. நிறைய மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுகளுக்காக பல வருடங்கள் வந்து தொடர்ந்து வந்து படிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து அப்டேட் கிடைக்கும், எஸ்ஆர்பி வருமா, டிஆர்பி வருமா, டிசிசிபி வருமானு சொல்லிட்டு அந்த கேள்விகள் வந்து தொடர்ந்து ஒரு 2 வருடங்களாகவே மாணவர்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஓகே, இது வந்து கம்மியான வேகன்சிஸாக இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து சொசைட்டிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கட்டும், மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லாருமே இந்த எஸ்ஆர்பியை வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த எஸ்ஆர்பி தான் இந்த கூட்டுறவுத்துறையினுடைய உச்சபட்ச ஒரு அமைப்பு. ஸோ அதற்கு வந்து ட்ரை பண்ணுறது தான் பெரிய ஒரு காம்படிஷனாகவும் இருக்கும். ஸோ சென்னை சரௌண்டிங் மட்டும் கிட்டத்தட்ட வந்து இந்த எஸ்ஆர்பிக்கு வந்து அரௌண்டு வந்து 1 லேக் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். 1 லட்சம் பேர் வந்து மொத்தமாக அப்ளை பண்ணியிருக்கலாம் ஆளோட தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து டிசிஎம் ஃப்ரெஷ்ஷாக படிச்சிருக்கவங்க, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராக டிசிஎம் முடித்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் இந்த எஸ்ஆர்பிக்கு வந்து காம்பீட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான தேர்வு மையங்கள் அப்டேட் பண்ணுற பணிகளும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு எப்படியும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் தான் முதற்கட்ட தேர்வாக வந்து நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த பணியிடங்கள் வந்து குறைச்சிருக்கிறது தேர்வுகள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்குது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கியில் உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 161ஆக குறைக்கப்பட்டுள்ளது அப்படிருக்காங்க. ஸோ ஆல்ரெடியாக அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 211ஆக அதாவது அறிவிக்கை எண்ணு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் நிறையா இது வந்து மிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 327 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனை வச்சே பார்க்கலாம். இந்த இதை வந்து நியூஸ் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ்லேருந்து எவ்வளோ வேகன்சி குறைச்சிருக்காங்கன்றதை நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 211ஆக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான தேர்வு அறிவிக்கை கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது அதில் திருத்தம் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வெளியிடப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக உதவியாளர், இடைநிலை உதவியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 327ஆக உள்ளது. மொத்த பணியிடங்கள் 327ஆக உள்ளது. பொது பிரிவினர் 100 இடங்களுக்கும், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 86, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் வந்து 11, எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 64, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் 59, பழங்குடியினர் பிரிவில் 4 பின்னடைவு பணியிடங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காலிப்பணியின் எண்ணிக்கை 327 இடங்களாக என அறிவிப்பு செய்யப்பட்டது. இதில் உதவியாளர் காலிப்பணியிடத்துக்கான எண்ணிக்கை மட்டும் 161ஆக குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லியிருக்காங்க. ஸோ உதவியாளர் பணியிடங்கள் மட்டும் வந்து 161 வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து குறைச்சாங்க அப்படின்றது வந்து நிர்வாக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே 161ஆக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாக அந்த எஸ்ஆர்பினுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அது கீழே வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வந்து இந்த பணியிடங்கள் உயர்த்தப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ காலிடங்களை உயர்த்தலைனா கூட வந்து இருக்கிற பணியிடங்களுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இது வந்து என்ன நோட்டிஃபிகேஷனே 1 மந்தில் தான் விட்டிங்கன்றப்ப இதில் தான் ஃபில்அப் பண்ண போகிறோன்றதை அஃபிஷியலாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு வருத்தத்துக்கு வந்து ஆளாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன சார் வேகன்சிஸ் குறைச்சிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். குறைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன அப்டேட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நமக்கு தேவையானது ஒரே ஒரு பணியிடங்கள் தான். ஸோ அந்த ஒரு பணியிடத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களால் படிக்க முடியுமோ படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமினேஷன்றதை கிராக் பண்ண முடியும். இந்த எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வேகன்சிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்தின் மூலிமா நடத்தப்படுற தேர்வு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 20 நாட்களில் இந்த தேர்வுகள் அப்படின்றது இருக்குது. 20 நாள் கூட இல்லை, 15 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த 15 நாட்களுக்குள்ளார இந்த தேர்வுகள், ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து 20 ஆக போகுது.
இந்த 20னே வச்சுக்குவோம். இன்றைக்கி தேதி வந்து 20னே வச்சுக்குவோம். 20ன்னு வச்சுட்டா கூட இன்னும் வந்து 10 நாட்கள் 1 மந்த் ஆகிறதுக்கு இந்த 10 நாட்கள் இருக்குது. 10 நாட்களுக்கு பிறகு 4 நாட்கள் 14 நாட்கள் தான் தேர்வுக்கான ஷெடியூலே வந்து இருக்குது. இந்த 14 நாட்களில் இந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான அப்டேட்ஸு ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பணியிடத்துக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ அதுக்கு வந்து ஹார்ட் கோர் டெடிகேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ வேறு வந்து உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது கிடச்சதுன்னா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கிக்கான ஃபுல் வேல ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஃபுல் செட்டுவே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பன்னிடங்கள் குறைப்பை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் இதோட ட்ராப் பண்ணிட்டு அடுத்து வந்து படிக்கலாம். ஸோ அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் ஏதாவது கொடுத்தாங்க இல்லை சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்கன்னா நம்ம அது சம்மந்தமாக தேர்வு முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த தேர்வுகள் நடக்கிறதுக்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக நடந்துகிட்ருக்கு. கூடியிருளையே நமக்கு ஹால் டிக்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அக்டோபர் மாதம் 5ஆம் தேதினா 25ஆம் தேதி போலவே இல்லை 22ஆம் தேதிக்கு மேலேயே வந்து ஹால் டிக்கெட்ன்றதை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அஃபிஷியலாக ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேர்வு மையங்கள் எங்கே இருக்குது, ஸோ என்ன விவரங்கள்ன்றதை அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஃபிஷியலாக நமக்கு ஹால் டிக்கெட் வர வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு 1 மந்த்து ஷெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அப்ளிகேஷன் டேட்லேருந்து அப் டு டேட் வரைக்கும் வந்து 2 மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 1.5 மாதங்கள் தேர்வுகளுக்கு படிக்கிறதுக்கும் மீதமுள்ள நாட்களை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்குமே டைம் ஷெடியூல் போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்மகிட்ட படிக்கிறவங்க 2023லேருந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி நல்லா ஃபுல்ஃபில்லாக படிச்சிங்கனாலே எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதை எஃபோர்ட் போட்டு நல்லா டெடிகேஷனோட ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளும் கூடுதல் தகவல் ஏதாவது கிடச்சதுன்னா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான அப்டேட் வந்து நம்ம சேனல்லே கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.